மோஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின் ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் மார்க்ஸ் எல்லாம் ஃபுல் மார்க்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா 30 மார்க் தான் வருது, 40 மார்க் தான் வருது, 50 மார்க்குள்ளே தான் வருது. ஏன்னா முக்கியமாக இந்த 30 to 40 மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே என்னென்னா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறப்போ சைட்ஸில் எல்லாமே கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த சைட்ஸ்லனாலும் மேக்ஸிமம் ஏன் அப்படின்னா அதுதான் உங்களோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கஷ்டமான கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸாமில் போய் நீங்கள் வர்றப்போ கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு என்னன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம். ஐயோ என்னடா இதில் மார்க்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ஐபிபிஎஸ் பிஓவோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ட்ரெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றா பாருங்கள். 2020 58, 58, 21 48, 49.75. இது ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப்ஸ். ஸோ ஓபிசினா ப்ராபப்ளி 2 மார்க் நீங்கள் குறைச்சிக்கோங்க. எஸ்சினா வந்து ஒரு 4 மார்க் 5 மார்க் நீங்கள் குறைச்சிக்கோங்க. 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கிட்ட. ஸோ இதோட எப்படியும் கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 23 54.25 அண்ட் 24 48.50. ஸோ இதுதான் கட் ஆஃபோட ட்ரெண்ட். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் ட்ரெண்ட். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன வரப்போகுது, ஐபிபிஎஸ் பிஓ வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பேசிக்ஸ் தரோ பண்ணலாம். ஏன்னா பேசிக்ஸ் தரோ பண்ணாமல் ஃபுல் மார்க் எடுக்கவே எடுக்காதீங்க. அது சஜஸ்டபிள் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் அதாவது ஒரு டாபிக் 2 டாபிக் விடுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட் அங்கங்கே பிட்டாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நான் ஃபுல் மார்க் எடுக்கிறேன்றப்ப கண்டிப்பாக மார்க் அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப அடியாகும். அது வெக்ஸ் தான் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் பேசிக்ஸை தரோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸை தரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எலீட் பாஸ் அது பேசிக்ஸ்லேருந்து மெயின்ஸ் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கோர்ஸில் கவர் ஆகும். பேசிக்ஸ், மெயின் லெவல் ப்ளஸ் இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எலீட் பாஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பிடிஎஃப்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் பேசிக் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறீங்க, அப்பையும் எனக்கு லோவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த டைமர் வச்சு யாருனாலுமே இப்போ எனக்கு ஒரு இங்கிலீஷ் செட்டு 30 கொஷின்ஸ் வந்து எனக்கு கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறேன். இங்கிலீஷ் கூட சால்வ் பண்ணிடலாம், 30 நிமிஷத்துக்குள்ளே அதை முடிச்சிடலாம். இப்போ ஆப்டி எடுத்துக்கோங்களே, ஆப்டி பயங்கர புள்ளியாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்டயும் ஃபஸ்ட்டு டைம் அந்த டைமரோடு நீங்கள் சால்வ் பண்ண கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா இங்கே டைமர் ஓடிட்டுருக்கும். அதுக்குள்ளே எனக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க. அது இயல்பு தான், அது பை நேச்சர் தான், வரக்கூடியது தான். நீங்கள் ஆனால் ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை தரோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 30 ஃபுல் மார்க் முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்கு நான் சொல்கிறேன். மெயின்ஸுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும்னு கூட தேவையில்லை. மெயின்ஸுக்கு நிறைய செக்ஷுவல் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இப்போ நான் ப்ரிலிம்ஸ்க்கு சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ்க்கு அந்த எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி அந்த 1 மாதம் கண்டிப்பாக மினிமம் அந்த 30 ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க தான் உங்களுக்கு எக்ஸாமில் போய் ப்ராக்டிஸ் ஆகும். எக்ஸாமில் போய் ஈஸியாக வரும். ஸோ இதுதான் கட் ஆஃபோட ட்ரெண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி 25, 66, 70 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் இல்லை. இவ்வளோ தான் கட் ஆஃபோட ட்ரெண்டு. ஸோ அதனால் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறப்போவே அக்யூரஸியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நார்மலைசேஷன் ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்றோமோ, அதுவும் ஸ்லாட் ஒரு ஈஸியான ஸ்லாட்டு இல்லை வந்து டிஃபிகல்ட்டா ஏதோ ஒன்று மாட்டிக்கிறீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அக்யூரசி மேட்டர்ஸ் த மோஸ்ட். அதனால அக்யூரசி நீங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதும் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்றதை காட்டிலும் நான் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்றேன்க்கோ அதுக்கு வந்து அக்யூரசி இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒருத்தவங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சம்திங் 10 மார்க் கிட்ட அவங்க அட்டென்ட் பண்ண கொஸ்டினை விட 10 மார்க் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு நார்மலைசேஷனில். இதே மாதிரி அட்டென்ட் பண்ணோம், நல்லா தான் அட்டென்ட் பண்ணோம்னு நினச்சோம். 10 மார்க் வந்து கம்மியாக கூட வந்திருக்கும். அதாவது கரெக்டாக தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு 4-5 மிஸ்டேக்ஸ் விட்டுருப்பாங்க. நார்மலைசேஷன்லையும் மார்க்ஸ் கம்மியாக பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அக்யூரசி தான் மேட்டர்ஸ். இவ்வளோ தான் கட் ஆஃப் இது தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் பெருசாக வரி பண்ண தேவையில்லை. நல்லபடியாக ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ டோன்ட் வரி கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே வரப்போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்தோடனே அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் போடுறேன். ஸோ டாடா, பை, see you.